ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல். இன்றைக்கி ஆகா சமையலில் நம்ம மட்டன் குழம்பு பார்க்கலாம். வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி மட்டன் குழம்பு வைப்பாங்களோ அது மாதிரி வைக்க போகிறோம். நான் 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு எல்லாம் குவான்டிட்டி சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் கம்மியாக விட்டுக்கலாம். மட்டன்கிறதுனால அது எண்ணெய் விடும். அதுக்காக அதிக கொழுப்பு சத்து வேண்டாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். எண்ணெய் சூடேறினோடனே இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். நறுக்கின சின்ன வெங்காயம் 100 கிராமு அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தனியாக விட்டோம்னா இஞ்சி பூண்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வணங்கும் போதே நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வணங்கட்டும். இந்த ஸ்டேஜ் வரும்போது தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன். கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மட்டனை 2 தடவை வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் அது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த கழுவி வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். நீங்கள் மறுபடியும் குழம்புக்கு எல்லாம் சேர்த்தும் போது நீங்கள் காரம் பார்த்துட்டு இன்னும் கூட வேணும்னா போட்டுக்கோங்க. மறுபடியும் காரம் வேணுங்கிறவங்க மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் தண்ணி விட வேணாம். நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா அதே தண்ணி விட்டுக்கும். கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வேகட்டும், மூடி போடலாம். அப்போ தான் நல்லா சூடேறி வேக ஆரம்பிக்கும். நல்லா சுருள வதங்கிடுச்சு, தண்ணியும் விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுக்கோங்க. விட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். ஏன்னா மட்டன் நல்லா வெந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும், சாப்பிடவும் முடியும். அதனால் குக்கரில் வேக வச்சுக்கலாம். ஒரு தடவை ஒரு 4 விசில் விடலாம். விட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் தம்மான வைட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு என்ன அரைச்சி விடலான்னு பார்க்கலாம். 1 மூடி தேங்காய், பெரிய மூடியில் 1 மூடி தேங்காய் மட்டும் எடுத்திருக்கேன். சோம்பு 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூனு, 5-6 லவங்கம், பட்டை, 2 ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். இது போட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை. இது தேங்காய் மஞ்சி வர்றதுக்காக போடுறது. போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெண்ணெய் மாதிரி அரைக்கணும், அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். நம்ம இது வீட்டில் அரைச்ச தூள். நம்ம தேங்காய் ஊற்றும் போது தான் கொத்தமல்லி தூள் போடணும் மட்டன் குழம்புக்கு. அதுக்கு முன்னாடி மிளகாத்தூள் மட்டும் அது காரம் ஏறணுங்கிறதுக்காக போடுவோம். இப்போ நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், வெண்ணெய் மாதிரி அரைஞ்சிருக்கு தேங்காய். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. தேங்காயெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும். நம்ம கொத்தமல்லி எல்லாம் வறுத்து தான் அரைச்சிருக்கோம், அதனால் ரொம்ப டைம் எடுக்காது. பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சு. இப்போ மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதிலேருந்து மட்டனை எடுத்து நம்ம தனியாக எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதில் 1 கிலோ மட்டன் குழம்பு வச்சுருக்கோம். ஆனால் இப்போ கம்மியாக தான் வறுக்க போகிறோம். பாருங்கள், வானல் வச்சுக்கிட்டோம். எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டுக்காக தான் நம்ம மட்டன் வறுவல் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
தனியாக இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் தக்காளி போடுறோம், அதுக்காக வேண்டி சும்மா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பாருங்கள், 2 பச்சை மிளகாய் சும்மா கீறி வச்சுருக்கேன் வாசத்துக்கு. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும், அரை தக்காளி மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வணக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே மட்டன் குழம்புக்கு வந்து உப்பு போட்டுட்டோம், அதனால இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தூள் உப்பே சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போது இந்த அளவுக்கு வணங்கின உடனே நம்ம இதில் இருக்க மட்டன் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப வடிகட்ட வேண்டாம், அப்படியே போட்டுக்கலாம். குழம்புலேருந்து எடுத்து போட்டு வறுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிங்கிள் ஆகட்டும். பாருங்கள், இதில் குழம்பு கொஞ்சம் இருக்கிறதுனால கெட்டியாக வரும். சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இது தொட்டு சாப்பிடும்போது. நம்ம கிரேவி இதில் ஆட் பண்ணியிருக்கோம், மட்டன் கிரேவியும், அதனால் நல்லா கெட்டியாக வரும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு இதுக்கு இந்த காரத்துக்கு வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் பெப்பர் பவுடரு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் போட்டிருக்க பச்சை மிளகா வாசம், இந்த பெப்பர் பவுடரு எல்லாம் தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் குழம்பு ஒரு டேஸ்ட்டாகவும் இது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு வணங்கி நம்ம ஊற்றின அந்த மட்டன் கிரேவியில் இது மிங்கிள் ஆனால் போதும். நம்ம ஆல்ரெடி எல்லாம் குக் பண்ணியிருக்கோம், குக்கரில் வச்சு மட்டனை வேக வச்சுருக்கோம், அதனால் ஏற்கனவே மட்டன் வெந்திருக்கும். பாருங்கள் எப்படி பலன்னு எப்படி சாப்பிட தோணுதா உங்களுக்குலாம். இது மேலே வந்து மல்லித்தழை தூவிக்கலாம். அவ்வளோதான், மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் வறுவல், மட்டன் குழம்பு, சாப்பாடு, லன்ச் ரெடியாக இருக்குது எங்கள் வீட்டில். வாங்க சாப்பிடுவீங்க.